இப்போது நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு மெரினா பீச் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் சென்னையில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பேச்சுலராக ஒரு 7, 8 வருஷம் சென்னையில் இருந்திருக்கேன். பட் ஃபேமிலி மேனாக ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் சென்னையில் ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் இது வரைக்கும் நான் பீச்லாம் போனதில்ல. ஸோ ஒய்ஃப் ரொம்ப ஆசைப்பட்டாங்க, இதுமாரி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சரி, ஓகே, பார்க்கலாம் அப்புடின்னு சொல்லிட்டு நானும் ஒய்ஃபும் ஸோ மெரினா பீச் கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போது வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 9, 12 இந்த டைம் இருக்கும். நாங்கள் வந்து திருவற்றூரில் இருக்கிறதுனால நம்ம N4 அந்த பீச் ரோடு இருக்குல்ல, அது வழியால் தான் மெரினாக்கு போகலான்னு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நியூஸில் பார்த்தோம் நிறைய இடம் பிளாக் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்தெந்த இடத்த பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு தெரில, எப்படி போகிறோன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு இப்போ செலிப்ரேஷன் எப்படி இருக்குது, சென்னையில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் சென்னையில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களாம் கீழே ஜஸ்ட் ஒரு ஹாய் இல்லை சென்னை அப்புடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் சென்னையில் இருந்து வீடியோ பார்க்குறாங்கன்றத நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு வழியாக பீச் வந்துட்டோம். பைக் உள்ளார எங்கேயுமே அலோவ் பண்ணல. நிறைய இடத்துல கூடமே பேரிகேட் வச்சு போலீஸ் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு காலேஜில் வந்து பார்க்கிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே பைக் விட்டுட்டு வாக்கபுள்லே பீச் வந்துட்டோம். எங்கே போகிறோன்னே தெரில. எங்கே போயிட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணப்போ 2026 கரெக்டாக இந்த மணிக்கு வந்துட்டு வந்து ப்ரெஸ்லேருந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ என் ஒய்ஃப் வந்து ஒரு 2 சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும், அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய நியூ இயர் வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்கா, உங்களுடைய உடைமை எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஸோ ஒய்ஃப் வந்து ஐஸ்கிரீம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அருண் தான் பிடிக்கும். ஸோ அருண் ஐஸ்கிரீம் இது தேடி ஒரு வழியாக அவங்களுக்கு அருண் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். பார்த்தா திடீர்னு தூரல் ஆரம்பிச்சிருச்சு. லைட்டான தூரல் தான். டக்குன்னு உடனே போலீஸ் பூத் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அங்கே போய்ட்டு சேஃபாக நின்றுட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா போகும்போது கூட்டம் அவ்வளோவா இல்லை. டைம் ஆக பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடு. என்ன அங்கே எல்லோரும் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம போலீஸ் வச்சுருக்கிற மைக் எடுத்து ஒருத்தர் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவர் பேசினது. செமையா இருக்கணும்னு நினைச்சு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த இவ்வளோ தான் மழை பெஞ்சாலுமே எல்லாருமே கொண்டாட்டத்தை வந்து கொடையுடன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா யாருமே மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு யாருமே இதாகலை. எல்லாருமே பார்த்திங்கன்னா கொடை எடுத்துகிட்டு அதே இடத்துல தான் இருந்தாங்க. பார்த்தா டைம் ஆக பார்த்திங்கன்னா க்ரௌடு ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட நிறைய ப்ரெஸ்லேருந்துலாம் வீடியோ கவரேஜெலாம் வந்திருந்தாங்க. எங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இந்த மணிக்கூண்டு இங்கே தான் நாங்கள் நின்றுட்டுருந்தோம். அது கரெக்டாக எந்த இடம்ன்றது தெரில. ஸோ இந்த பிளேஸில் யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க இருந்தீங்கன்றத இதை ஒரு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே ஒரு கேங் வந்து லேடிஸ் கேங் வந்து கேக்கெலாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அப்படியே டவுன் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன வந்துருந்தா கேமராலாம் ஒரு நிமிஷம் உங்களை பார்க்குறீங்க 5 நிமிஷம் இருக்குங்க சார். இன்னும் 12 மணி ஆகல ஏன் மேடம் கொஞ்சம் தலை செல்போன் மொபைல் எங்க இருக்கு பின்னாடி ப்ரோ இங்கே ஸ்டாச்சு இருக்குல்ல ஸ்டாச்சு பக்கம் கீழே அப்படியே நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு போகும்போது கூட செம மழையில் நனைஞ்சிட்டு தான் நாங்கள் 2 பேர் போனோம். கிட்டத்தட்ட மெரினா பீச்லேருந்து எங்கள் வீடு போகிற வரைக்குமே செம மழை.
எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான நியூ இயராக அமையணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த நியூ இயரில் எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கணும். இந்த நியூ இயரில் எல்லா மக்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். பாய்.